அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் பிடாரி செல்லாண்டி அம்மன் கிராம மக்களின் நம்பிக்கையாக உருவெடுத்தது எப்படி வாங்க தெரிந்து கொள்ளலாம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊரின் மண் உப்பு நிறைந்த நிலமாக இருந்துள்ளது. இதனால் ஊர் மக்கள் உப்பு மண்ணை வெட்டி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒருவரது மண்வெட்டி ஒரு பொருளின் மீது பெரும் சப்தத்துடன் மோதியது. வெட்டிய இடத்திலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்த்த போது அங்கே அழகுடன் அம்மன் விக்கிரகம் காணப்பட்டது. தங்களை தேடி வந்த அம்மனை கண்ட மக்கள் ஆச்சரியத்துடன் நின்றனர். பிடாரி செல்லாண்டி அம்மன் என்ற பெயருடன் கோவில் கொண்டு நிரந்தரமாக அந்த இடத்திலேயே இந்த அம்மன் தங்கிவிட்டாள். இதனுடன் குலதெய்வத்தை நாம் மறக்காமல் இருக்க என்ன காரணம்? வளமான வாழ்விற்கு குலதெய்வத்தை எப்படி வழிபடுவது வாங்க தெரிஞ்சுக்கலாம். நாம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு காரணமாகவும் அணுவாகவும் இருக்கக்கூடியவர் தான் இறைவன். நம்மை படைத்த இறைவன் உருவ அளவில் பல வேறுபாடுகளை கொண்டிருந்தாலும் அவர் எப்பொழுதும் ஒரே வடிவமானவர் தான். உதாரணமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அவள் முதலில் ஒரு தாய்க்கு மகளாவாள். கல்வி பயிலும் வயதில் சம வயதில் இருப்பவர்கள் இடத்தில் தோழியாகவும் இருக்கின்றாள். பருவ வயதை அடைந்தவுடன் ஆண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு மனைவி ஆகின்றாள். பின்பு மீண்டும் ஒரு குழந்தைக்கு தாயாக மாறுகிறாள். அந்த குழந்தையின் குழந்தைக்கு பாட்டியாகவும் இருக்கின்றார். ஒரு சாதாரண பிறப்பான மனித பிறப்பில் ஒரு பெண் எத்தனை நிலைமைகளை கடக்கும் போது நம்மை படைத்த இறைவன் பல பொறுப்புகளை கொண்டிருப்பதனால் தன்னுடைய சக்தியின் மூலமாக பல அம்சங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தியை கொடுத்து சில விஷயங்களை அதனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கும் விதமாகவும் அமைத்திருக்கின்றார். இப்பொழுது புரிந்திருக்கும் ஏன் இறைவன் ஒருவனாக இருந்தாலும் அவர் பல அம்சங்களில் இருக்கின்றார் என்பது. சக்திகள் பல ரூபங்களாக இருந்தாலும் இறைவன் என்பவன் ஒருவனே என்பதில் நாம் அனைவரும் தெளிவாக இருக்க வேண்டும். இறைவன் அரு உருவமாகவும் ஜோதி ரூபமாகவும் இருக்கக்கூடியவன். அவனுக்கென்று தனியாக எந்த உருவமும் கிடையாது. அவன் அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடியவன் ஆவான். அணுவளவிலும் இருக்கக்கூடியவன், கடலளவும் விரிந்திருக்கக்கூடியவன். ஆனால் நடைமுறையில் நாம் பல ரூபங்களை வைத்து வழிபடுகிறோம். இறைவனுக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கும் உருவத்திற்கு பலவித பொருட்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. உருவ வழிபாடு என்பது மனிதர்களுடைய எண்ண தெளிவிற்காகவும் சிந்தனைகளுக்காகவும் உருவாக்கப்பட்டது. இறைவன் மனிதர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட அவனும் மனித ரூபம் எடுத்தே வருகின்றான். அதனால்தான் என்னவோ இறைவனுக்கு நமது முன்னோர்கள் மனித உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள். இறைவன் என்பவன் மனித ரூபத்தில் மட்டும் இருப்பவன் அல்ல. அவன் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் கலந்திருக்கக்கூடியவன் ஆவான். அதனால்தான் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் இறைவனின் அவதார தோற்றங்களில் தங்களால் முடிந்த அளவு பங்களிப்பை கொடுத்து இறைவனுக்கு உதவி இருக்கின்றன. இறைவனின் ஒவ்வொரு அவதாரமும் மனிதர்களை நல்வழிப்படுத்தும் விதமாகத்தான் அமைந்திருக்கின்றன. நம்மை மென்மேலும் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். இறைவனும் 2 விதமாக இருக்கின்றார். அது எப்படி என்றால் குலதெய்வ வடிவில், மற்றொன்று இஷ்ட தெய்வ வடிவில். இறைவன் மற்ற உயிர்களை விட மேம்பட்டவர்களாக விளங்கும் மனிதர்களை வழிபடுத்தவும் 4 நிலைகளில் நமக்கு அருகில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றார். இறைவனின் 4 நிலைகள்: குடும்ப தெய்வம், குல தெய்வம், ஊர் பொது தெய்வம், காவல் தெய்வம். குடும்ப தெய்வமாகவோ தனிப்பட்ட தெய்வமாகவோ கருதி கொண்டு இல்லத்தில் வைத்து வழிபடும் தெய்வம் குடும்ப தெய்வம். பெரும்பாலான தெய்வங்கள் அவ்வீட்டின் நலனுக்கு உறுதுணை புரிந்து இறந்துவிட்ட முன்னோர்களாகவும், திருமணமாகாமல் இறந்துவிட்ட கன்னி பெண்ணாகவும், கணவனுடன் உடன்கட்டை ஏறி இறந்துவிட்ட பெண்களாகவும் இருக்கின்றன. பெரும்பாலும் இறந்துவிட்ட மூதாதையர்களின் நினைவாக ஆண்டுதோறும் வழிபடும் நீத்தார் வழிபாடும் குடும்ப தெய்வங்களின் தோற்றமாக அமைகின்றன. இவ்வழிபாட்டில் இறந்து விட்டவரின் ஆடை அணிகலன்கள், நிழற்படம் ஆகியவற்றை வைத்து வழிபடுவதை காண முடியும். ஒரு குடும்பம் பல குடும்பங்களாக பிரிந்து அக்குடும்பங்கள் எல்லாம் ஒரே உறவு முறையாகும் போது குலம் ஆகிறது. அதாவது பல பங்காளிகளின் உறவு முறைகளே குலம் என்று அழைக்கப்படுகிறது. பொது மூதாதையரின் மரபு வழியில் தோன்றியதன் மூலம் ஒருவருக்கொருவர் உறவு கொண்டுள்ள குழுவே குலம் ஆகும். ஒரு மூதாதையரின் மரபு வழியில் தோன்றியவர்கள் தங்களை பங்காளிகள், அதாவது சகோதரர்கள் என கூறுவதை காணலாம். இவ்வாறான ஒரு வழி பங்காளிகள் மட்டும் வழிபடும் தெய்வம் குலதெய்வம் எனப்படுகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் வழிபடும் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு தெய்வத்தை பல இனத்தவர்களும் குலதெய்வமாக வழிபடுவது என்பதை குறிப்பதாகும். குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. நவகிரகங்களும் துணை நிற்கும். குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் மாறலாம், ஆனால் அதன் சக்தி ஒரே அளவில் தான் இருக்கும். இன்று ஒவ்வொரு வீடுகளும் நல்ல முறையில் இருப்பதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. துர்சக்திகளின் ஆதிக்கத்தில் வீடுகள் இருப்பதால் அவ்வாறு இருக்கின்றன. பல பேர் வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இருப்பதில்லை. அவர்கள் நல்ல முறையில் தெய்வ வழிபாடு செய்தாலும் பலன் இருப்பதில்லை. குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளவு பெரிய மகா
யானை வைத்து பூஜை செய்தாலும் ஒரு பலனுமே கிடைக்காது. நீங்கள் பிற தெய்வத்தை வணங்கினாலும் உங்களின் குல தெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் பிற தெய்வங்களின் கோயிலுக்கு சென்றால் மட்டும் அந்த தெய்வத்தின் புண்ணியம் கிடைக்கும். இல்லை என்றால் கண்டிப்பாக கிடைக்காது. குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்லுவதற்கு காரணம், ஒவ்வொருவரின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான் பல ஆன்மீக வழிகளில் முயற்சி செய்து பார்த்து சொல்லும் மகான்களின் உண்மை. குலதெய்வத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? குலதெய்வங்கள் பொதுவாக காடு, மலை, வயல், சாலை வசதி இல்லாத இடங்களில் தான் அமைந்திருக்கும். பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டியே இவ்வகை தெய்வங்களின் வழிபாடு இடம் இருக்கும். மேலும் குலதெய்வ கோயில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டிருக்காது, சிறிய கோயில் அமைப்பாகத்தான் இருக்கும். இவ்வகை கோயில்கள் முறைப்படி அமைக்கப்பட்டிருக்காது, அந்தந்த இடத்திற்கு ஏற்றால் போல் அது இருக்கும். இவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமைந்திருக்கும். பெரும்பாலும் வேம்பு அல்லது வில்வ வகை மரங்கள் குலதெய்வ கோயில்களில் இடம்பெற்றிருக்கும். மிகவும் குறிப்பாக புற்றுக்கள் அங்கே இருக்கும். திருமணம், வீடு கட்டுதல் போன்ற விசேஷங்கள் அப்போ முதல் குலதெய்வத்தை வழிபட்டதுக்கு பின்னாடி வேலைகளை ஆரம்பிங்க. பிறந்த குழந்தைக்கு முதல் மொட்டை போடுறது, காது குத்துதல், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் குலதெய்வ கோயில்கள்ல தான் நடைபெறுது. நம்மளும் நடத்துறோம் இல்லையா? திருமணம், புதுமனை விழா, தொழில் துவங்கும் விழா, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அழைப்பிதழ்களை குலதெய்வத்திட்ட ஃபர்ஸ்ட் வச்சுட்டு முதல்ல வழிபாடு நடத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் அழைப்பிதழ் வழங்கப்படணும். சுப நிகழ்ச்சிகளின் போது குலதெய்வத்தை நினைச்சு காணிக்கையை ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது செலுத்தி விடுறாங்க. காணிக்கை அளிக்கிறது, தீ மிதிக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, தொட்டில் கட்டுறது போன்ற நிகழ்ச்சிகளும் குலதெய்வ கோயில்கள்ல நடத்தப்படும். வழிபாட்டின் போது கரகாட்டம், தெருக்கூத்து ஆகியவற்றின் மூலம் குலதெய்வ வரலாறு விளக்கப்படும். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது பற்றி குறி கேட்டல், உத்தரவு கேட்டல் போன்ற நிகழ்ச்சிகள் உள்ளன. சரி, இந்த குலதெய்வ வழிபாட்டின் நம்பிக்கைகள் என்ன தெரியுமா? இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்கள் குடும்பத்திற்கும் உறுப்பினர்களுக்கும் எவ்வித தீங்கும் ஏற்படாது வளமான வாழ்க்கை கிடைப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் தொடங்கும் எந்த ஒரு செயலும் நன்றாக முடிவதில்லை சொந்தங்களே. எனவே இந்த வழிபாடு எல்லாவற்றிலும் முதன்மையானது என்ற நம்பிக்கை மக்களிடம் நிலவுகிறது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முதல் வழிபாடு குலதெய்வத்திற்கு நடைபெறும். குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பதற்கு சமம் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆன்றோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்களே, குலதெய்வத்தை பற்றி நீங்க இப்ப நன்றாகவே தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்குள்ள நம்மளோட குலதெய்வத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையையும் ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்திங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது. அதுவரை நன்றி, வணக்கம்.